கிறிஸ்டினா, சென்னை தான். தினமும் காலையில் ஐயாவோட அந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை கேட்டுட்டு தான் அந்த நாளை தொடங்குவேன். கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இங்கே நான் 1 வருஷமாக வரேன் இந்த ஆறுதலை தேடி ஜெப கூட்டத்துக்கு. நான் 11 வருஷமாக ஸ்போர்ட்ஸ் டீச்சராக இருக்கேன். என்னோடய வாஞ்சை ஒரு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணுன்றது. ஆனால் நான் இங்கே ஒரு 2-3 மாதம் கழிச்சே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் என் கூட எல்லா கேண்டிடேட்டுமே பார்த்தீங்கன்னா 11 பேர் ஜென்ஸ் ஸ்டாஃபு, நான் மட்டும் தான் லேடிஸ். அதில் கர்த்தர் எனக்கு செலெக்ஷன் கொடுத்து இப்போது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு பார்ட் டைமு டீச்சராக வேலை கிடச்சிருக்கு. கர்த்தருக்கு கோடான நன்றி. இந்த ஊழிய ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். நடுவில் கொரோனா டைமில் நாங்கள் வராமல் விட்டதுனால இவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், கடம்பாரங்கள் இதெல்லாமே எங்களுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் இந்த இடத்த அட்ரஸ் கண்டுபிடிச்சி நாங்கள் இங்கே வந்துட்டுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அது ஐயா கூட எங்களுக்கு பாரமாக ஜெபிப்பாங்க. இவ்வளோ மழையிலையும் இவ்வளோ தண்ணிலையும் நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. போன மாதம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 127 கர்த்தரால் சுதந்திரித்து கொள்ளுவீங்கன்னா ஐயா கொடுத்த வார்த்தை எங்கள் அக்காவுடைய ராஜபாளையத்தில் இருக்காங்க. அவங்களோட வீட்டில் 5 சவரன் நகையை பீரோவை திறந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க ஜனவரி மாதத்துலேருந்து காணாமல் போயிடுச்சு அந்த நகை. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மகளுக்காக கல்யாணத்துக்கு நிற்கிறா, சேர்த்து வச்சு இந்த நகையை 5 சவரம் அப்படியே அழுக. அவங்க அப்புறம் எங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. நான் இங்கே மாதம் மாதம் ஜோம் பண்ணிட்டுருப்பேன். ஆண்டவரே அந்த நகை எங்கேயாவது இருந்துச்சுன்னா யாராவது எடுத்துகிட்டு கொடுத்துருந்தோம்ப்பா, அந்த இதை கலக்குங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லி வருத்தமாக அழுதுன்ட்ருப்பேன் நான். அதே மாதிரி போன மாதம் ஐயா பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை கொடுத்தாரு, கர்த்தரால் சுதந்திரத்தை கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எங்கள் அக்காவுடைய நகையை சுதந்திரத்தை கொள்ளட்டோம்ப்பா, நான் உங்களை சாட்சி சொல்கிறேன் ஆண்டவர். இந்த இடத்துல நாங்கள் எவ்வளோக்கு நேசிக்கிறோமோ ஐயாவே நேசிக்கிறோம் ஆண்டவர். நீங்கள் அந்த வார்த்தையை எங்களுக்காக நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. அதே பார்த்தீங்கன்னா அந்த வாரம், அந்த போன மாதம் வாரத்தில் நாங்கள் வந்தோம். மறுநாளே திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த நகை கிடச்சிச்சு. கோணி பையில் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்க நீர் விரும்புகிறீர்? இன்றைய தினத்தின் என் பிள்ளைகளுடைய மங்கள வார்த்தை என்ன? தேவ சமூகத்திலே நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 104, 27, 28 ஆகிய வசனங்கள். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். ஏற்ற காலத்திலே ஆகாரத்தை தருவார் என்று இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை எல்லாம் அவரை நோக்கி காத்திருக்குமாம். அவர் கொடுக்க அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவர் தன்னுடைய கரத்தை திறக்க அவர்கள் நன்மையினால் திருப்தியாவார்கள். அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். என்னென்ன காரியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார், என்னென்ன காரியத்தை இன்றைக்கு அத்தியாவசியமாக நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்? முதலாவது, ஆண்டவர் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா அதற்கு ஞானம் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிறபடியினால முதலாவது ஆண்டவர் ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் அதை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன்,
அப்பொழுது அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஊழியம் செய்கிறதுனாலும் அவனுக்கு ஞானம் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிறது. ஊழியக்காரங்களுக்கும் ஞானம் ரொம்ப அவசியம். எப்படி சபை ஜனங்களிடத்தில் நடந்து கொள்வது, குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறது, புறஜாதி மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, எப்படி பேசுவது, ஞானம் ரொம்ப அத்தியாவசியமாய் தேவைப்படுகிறது. ஒரு மனுஷன் குடும்ப வாழ்க்கை வாழணுன்னா அவனுக்கு ஞானம் ரொம்ப 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 அவசியம். ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளால் ஒரு மகன் போகும் பொழுது, இல்லைன்னா ஒரு மகள் போகும் பொழுது, அவள் தன்னுடைய பிறந்த குடும்பத்தை விட்டு ஒரு புதிய உறவுக்குள்ளால் அவங்க வர்றாங்க. அது மணமகனாக இருந்தாலும் சரி, மணமகளாக இருந்தாலும் சரி. அப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி மூலமாக ஒரு தாய் தகப்பன், தன்னுடைய குடும்பத்தில் உள்ள தன்னுடைய ஒரு தாய் தகப்பன். அப்போ ஒரு குடும்பத்தை இவன் பராமரிக்கும் பொழுது இவனுக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரே நேரத்தில் 2 குடும்பத்தை பராமரிக்கும் போது 2 குடும்பம் இணையும் பொழுது சில காரியங்களை ஞானம் இல்லாதபடியினாலே, சில பிள்ளைகள் வாழ்க்கையிலே தோற்று போனபடியினாலே அநேக குடும்பங்களிலே பிரிவினை, அநேக குடும்பங்களிலே நித்தமும் சண்டை, அநேக குடும்பங்களிலே நித்தமும் போராட்டம், அநேக குடும்பங்களிலே நித்தமும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னென்னா அந்த ஞானம் இல்லாதபடியினாலே. என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், முதல்ல நீங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் பொழுது, ஆண்டவரே என் பிள்ளைக்கு திரளான ஞானத்தை தாரும், கடல் மணலத்தனையான ஞானத்தை என் பிள்ளைக்கு தாரும். இந்த ஞானம் அவள் வாழப்போகிற இடத்துல அவளுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும். இந்த ஞானம்தான் அவள் வாழப்போகிற இடத்துல அவனுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தும். இப்போ பிள்ளைகளுக்கு பல லட்சம் செலவு பண்ணி நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாம், எம்டி படிக்க வச்சுருக்கலாம், இல்லைன்னா பிஹெச்டி படிக்க வச்சுருக்கலாம், எம்இ படிக்க வச்சுருக்கலாம். அதன் நிமித்தம் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது நாலேஜ், அறிவு என்று சொல்லுவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபீல்டில் போனால் கெமிஸ்ட்ரியை குறித்த நல்ல அறிவு, காமர்ஸ் ஃபீல்டில் போனால் காமர்ஸை குறித்த நல்ல அறிவு, அவங்க எந்த லாகா என்ஜினியரிங் துறையிலனா என்ஜினியரிங்கில் நல்ல அறிவு, மெடிக்கல் ஃபீல்டுனா மெடிக்கலில் நல்ல அறிவு, அட்வொகேட் ஃபீல்டுனா அதில் ஒரு நல்ல அறிவு. அப்போ அவங்க கொடுக்குற அந்த லட்சக்கணக்கான பணங்கள் அந்த குறிப்பிட்ட ஃபீல்டை குறித்த ஒரு தரவு நாலேஜ் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும். ஆனால் இந்த நாலேஜோடு நீங்கள் குடும்பம் நடத்த முடியாது. எத்தனையோ பிள்ளைகள் பிஹெச்டி படித்தவங்க, எம்டி முடித்தவங்க எல்லாம் வாழ்க்கை பிரிந்து இடிந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அங்கும் இங்கும் குடித்து வெறித்து அலைகிறதை பார்க்கிறோம். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் மனைவியை விட்டு பிரிந்து புருஷன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் சிதறி கிடக்கிறதை காண்கிறோம். ஆனால் ரொம்ப படித்தவர்கள், நல்ல பண்புள்ளவர்கள், நல்ல உலக அறிவு உள்ளவர்கள், நல்ல அனுபவம் உள்ளவர்கள், ஆனால் ஞானம் அவர்களுக்கு இல்லாதபடியினாலே தன்னுடைய மனைவியை எப்படி நாம் காப்பாற்றுவது, தன்னுடைய மனைவியோடு எப்படி சந்தோஷமாய் குடும்பம் நடத்துவது, தன்னுடைய மனைவியுடைய குடும்பத்தாரை எப்படி ஞானமாய் நடத்தி கொள்வது, அதே நேரத்தில் மனைவி வீட்டாரை திருப்திப்படுத்தி தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு விடாதபடிக்கு தன்னுடைய தாய் தகப்பனை எப்படி சந்தோஷமாய் வைத்துக் கொள்வது, இவை எல்லாவற்றையும் யூகித்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு ஞானம் தேவை. அன்றைக்கு ஆண்டவர் பசுலையேலை பேர் சொல்லி கூப்பிட்டார். சகலத்தையும் யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தை மருளுகிற ஆவியினாலே பசுலையேலை நிரப்பினாராம். இன்றைக்கு யூகித்து செய்கிற, யூகித்து பேசுகிற, யூகித்து எழுதுகிற, யூகித்து நடக்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் மருளுகிற ஆவியினாலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஜெபிக்க வரும் பொழுது சொல்லுவாங்க, ஐயா அந்த நாட்களில் நான் ஞானம் இல்லாமல் பேசி இன்றைக்கி நான் தனியாக கடந்து கஷ்டப்படுறேன்னு சொல்கிறத நான் கவனித்திருக்கிறேன். நான் திருமணம் ஆன புதுசில் எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, எனக்கு சரியான ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை, எனக்கு ஞானம் இல்லாததுனால இன்றைக்கி நான் என்னுடைய நல்ல மனைவியை இழந்து கிடக்கிறேன், என்னுடைய நல்ல புருஷனை இழந்து கிடக்கிறேன். இன்றைக்கி நான் எப்படியாவது சேரணும்னு முயற்சித்தால் இன்றைக்கி சேர முடியலை. காரணம் ஞானமில்லாமல் நான் செய்த செய்கைகள், ஞானமில்லாமல் நான் பேசின சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை கூறு போட்டு விட்டதையா என்று அநேகர் பேசுகிறதை நான் கவனித்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, குடும்ப வாழ்க்கை வாழணும்னா கண்டிப்பாக ஞானம் தேவை, கண்டிப்பாக ஞானம் தேவை. இப்போ ஒரு பெண் திருமணமாகி ஒரு புருஷன் வீட்டுக்கு வருகிறாள் என்று சொன்னால் அவ்வளவு நாளும் அவளுடைய தாயோ தகப்பனோ என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் சகித்து கொள்ளுகிறாள். ஏன்னா அவள் 24 வருஷம் 25 வருஷம் அந்த குடும்பத்தில் வளர்ந்து வரும் பொழுது நல்லது கெட்டது, அண்ணன் எப்படி, தம்பி எப்படி, அக்கா எப்படி, அம்மா எப்படி, அப்பா எப்படி, அவங்களிடத்தில் எப்படி நூதனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறாள். அவங்கள்ட்ட பக்குவமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அதையும் மீறி அவங்க ஒரு வார்த்தை பேசினாலோ திட்டினாலோ அதை அவள் சகித்து கொள்ளுகிறாள், அவள் சகித்து கொள்ளுகிறாள்.
ஆனால் அதே பெண் வாழ வருகிற வீட்டிலே தன்னுடைய தாய் தகப்பனுடைய வீட்டில் பட்ட கஷ்டத்தில் 10ல் 1 பங்கு கூட இங்கே கஷ்டம் இருக்காது, 10ல் 1 பங்கு கூட இவளுக்கு நெருக்கடி இருக்காது. ஆனால் இங்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவள் பெரிதாக எடுக்கிறாள். காரணம், தன்னுடைய தாய் அவள் தாயாய் மதிக்கிறாள். வருகிற வாழ வந்த இடத்திலே தன்னுடைய புருஷனுடைய தாயை அவள் மாமியாராக பார்க்கிறாள். யாரோ ஒருத்தங்க மாமியார், யாரோ ஒருத்தங்க அப்படி பார்க்குறாங்க. அப்போ பாருங்க, தன்னுடைய மாமியார் ஒரு சின்ன காரியத்தை சொன்னால் போதும் உடனே ஊரே கூட்டிடுவாங்க. ஆனால் அதை விட பயங்கரமாக அவளுடைய தாய் தகப்பன் வீட்டில் பேசியிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவளுக்கு பெரிதாகப்படுகிறது இல்லை. காரணம் என்னென்னா, ஞானம் இல்லை, ஞானம் இல்லாத காரியம். கடந்த நாட்களில் அப்படித்தான் ஒரு வாலிப மகள் திருமணமாகி 2 மாதத்தில் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு புருஷன் வீட்டை விட்டு சண்டை போட்டுட்டு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மகளிடத்தில் என்னம்மா அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாச்சுன்னா அவள் சொல்கிறா, என் மாமியார் எப்போவுமே என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, மாமனார் திட்டிக்கிட்டே இருக்கிறார். நான் கேட்டேன், திட்டுறதுக்கு ஏதாவது காரணம் இல்லாமல் திட்ட மாட்டாங்களே? ஒன்றும் இல்லையா, ஒரு சின்ன காரியம், ஒரு 10 பைசா கூட அது பிரயோஜனம் இல்லாத காரியம், அதுக்கு திட்டுறாங்க. நான் என்ன சொன்னேன்னா, 10 பைசா காரியத்துக்கு நீ ஏன் இடம் கொடுத்த? ஒரு இடம் கொடுத்தா தானே அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பம். சரி, அப்படியே இடம் கொடுத்துட்டு, சரி உங்கள் மாமியார் திட்டாங்க, மாமனார் திட்டாங்க, சரி நீ இத்தனை வருஷமாக உங்கள் அப்பா அம்மா வீட்டில் உன்னை யாருமே திட்டலையா? உன்னை அப்படியே கொஞ்சிக்கிட்டு தான் இருந்தாங்களா? கவுன்சிலிங் நேரத்தில் சில கேள்விகளை கேட்டேன். உங்கள் அப்பா உன்னை திட்டுறதே இல்லையான்னு கேட்டேன். 24 வருஷமாக எங்கள் அப்பாட்டேருந்து நித்தமும் திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. எப்படி திட்டுவாருன்னு கேட்டேன். பச்சை கெட்ட வார்த்தையாக பேசுவார் அப்படின்னா. அவங்க அப்பா பேசினார்னா பச்சை கெட்ட வார்த்தையில் தான் பேசுவாராம். அவளுக்கு 24 வருஷம் வரைக்கும் அந்த பச்சை கெட்ட வார்த்தையை கேட்டுட்டு அங்கேயே இருந்திருக்கிறார். சரி, உங்கள் அம்மா உன்னை திட்டுறது இல்லையா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மாவும் மாதிரி சந்தேகப்பிறவி வேறு யாருமே கிடையாது. 1/2 மணி நேரம் காலேஜிலேருந்து வர்றதுக்கு லேட்டான போதும், பஸ்ஸு லேட்டாக போன போதும், எவங்க கூட ஊர் சுற்றிட்டு வர்றாங்கன்னு எங்கள் அம்மா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சொல்கிறா. நான் எங்கே வர்றேன்னு அவளுக்கு புரியலை, அதனால் வீட்டில் நடந்தெல்லாம் சொல்லிட்டான். சரி, உங்கள் அண்ணன் உன்னை திட்டுறதே இல்லையான்னு கேட்டேன். அவன் திட்டலாம் மாட்டான், நேராக கை தான் ஓங்குவான். எதுனாலும் அவனுக்கு கை தான் பேசும், அவன் வாயெல்லாம் பேசாது அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், 24 வருஷமாக கெட்ட வார்த்தை உங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு உன் வீட்டை விட்டு ஓடுனியா? உன் வீட்டில் தானே இருந்த? ஆமாம். உங்கள் அம்மா அவ்வளோ சந்தேகப்பட்டு உன்னிட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்க, அப்போ எல்லாம் வீட்டில் தானே இருந்த, இல்லை வீட்டை விட்டு ஓடிடியான்னு கேட்டேன். இல்லை, என் வீட்டில் தான் இருந்தேன். உங்கள் அண்ணன் அத்தனை அடி அடிச்சிருக்கிறான்னு சொல்கிற, அப்போ எல்லாம் வீட்டை விட்டு ஓடலை, அங்கே தானே இருந்தேன்? ஆமாம், அங்கே தான் இருந்தேன். சரி, இப்போ ஒரு நிமிஷத்தில் ஒரு காரியத்தை யோசித்து பாரு மகளே. உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற எல்லா கேரக்டர்கிட்ட நீ பட்ட கஷ்டத்தையும், இப்போ மாமியார் வீட்டில் பட்ட கஷ்டத்தையும் நீ யோசித்து பாரு. உங்கள் மாமியார் உங்கள் அம்மாவை மாதிரி சந்தேகப்பட்டு என்னைக்காவது உங்ககிட்ட பேசியிருக்காங்களான்னு கேட்டேன். சந்தேகப்பட்டெல்லாம் பேச மாட்டாங்க. சரி, உன்னுடைய மாமனார் எப்போமாவது கெட்ட வார்த்தை ஒன்று பேசியிருக்காரான்னு கேட்டேன். கெட்ட வார்த்தையெல்லாம் அவர் பேசினதில்லை. உன் புருஷன் என்னைக்காவது ஒன்று அடிச்சிருக்காரான்னு கேட்டேன். அவர் அடிக்கலாம் மாட்டார். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து, அங்கே 24 வருஷம் தாக்கு பிடிச்ச நீ, அதில் 10ல் 1% பிரச்சனை கூட இங்கே இல்லை. ஆனால் 2 மாதத்துக்கு மேலே உன்னால் தாக்கு பிடிக்கலைன்னு வந்திருக்க, உடனே பட்டி எடுத்துகிட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போயிடு. ரெண்டையும் கம்பேர் பண்ணிப்பாரு. இங்கேன்னா நித்தம் உனக்கு கெட்ட வார்த்தை, இங்கேயாவது சாதாரண திட்டு தான். முதல்ல அது கூட திட்டு வராத அளவுக்கு நீ ஞானமாக அவங்கள முதல்ல புரிந்து கொள். உங்கள் மாமியாருக்கு எது பிடிக்கும், உன் மாமனாருக்கு என்ன பிடிக்கும், உன் புருஷனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எது அவங்களுக்கு அலர்ஜி, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஞானம். நம்ம ஒரு இடத்துல வாழ போகிறோம், இல்லைன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் சரி, ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போனாலும் சரி, ஒரு இடத்துல படிக்க போனாலும் சரி, ஹாஸ்டலில் 4 பேர் பக்கத்தில் நம்ம இருந்தாலும் சரி, கூட உள்ள ரூம்மேட்டுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது. நம்முடைய கல்லூரியில் நம்ம ப்ரொஃபஸருக்கு முன்னால் நிற்கிறவங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது. அப்போ அதை அலர்ஜின்னு சொல்லுவோம். பிடிக்காத என்ன பண்ணுவோம், அலர்ஜின்னு சொல்லுவோம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தோல் ஃபுல்லாக எரிச்சல் எடுத்துக்கிட்டே இருக்குது, ஊரில் எடுக்குது, டாக்டர்கிட்ட போனால் என்ன சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. நான் கருவாடு சாப்பிட்டேன்னுவாங்க. அப்போ கருவாடை இனி தொடாத, கருவாடு உனக்கு அலர்ஜின்னுவாங்க. அதுக்கப்புறம் கருவாட்டு பக்கமே போக மாட்டோம். ஏன்னா அது நமக்கு அலர்ஜி, அது நமக்கு ஒத்து வராது. அதை சாப்பிட்டுட்டு ஏன் மாத்திரை எத்திரம் போட்டு உடம்பெல்லாம் சொரிஞ்சு புண்ணாகணும்னு சொல்லி யாருமே பண்ணுறதில்ல. புரிந்து கொள்ளுகிறார்கள். ஒரு மருத்துவர் ஒரு காரியத்தை சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கிறோம், இது எனக்கு ஆகாது, அதனால இதுக்கு நான் விலகி இருக்கணும், என்னுடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வரும், என்னுடைய சரீரத்தில் புண்களை கொண்டு வரும், விலகி இருக்கிறோம். மருத்துவர்கள் சொன்னால் நல்லா கேட்குறோம். ஆனால் அதே நேரத்தில் புருஷனுக்கு எது பிடிக்காது, எது அவருக்கு அலர்ஜி அப்படின்றத இன்னும் நம்ம புரிந்து கொள்ளுகிறதல்ல. திருமணமாகி 20 வருஷம் 25 வருஷம் ஆனவங்க கூட சண்டை போட்டுட்டு 2 பேரும் வருவாங்க. சில நேரங்களில் பார்த்தா நானே கேட்பேன், உங்களுக்கு 25 வருஷமாக குடும்ப வாழ்க்கை வாழ்கிறீங்க, நீங்கள் 25 வருஷம் சில்வர் ஜூபிலி கொண்டாடிட்டுன்னு சொல்லிங்க, இன்னும் உங்கள் மனைவியை நீங்கள் புரிஞ்சுக்கலையான்னு கேட்டிருக்கிறேன்.
உங்கள் புருஷனை நீங்கள் புரிஞ்சுக்கலையா? அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எதனால் அவர் கோபப்படுகிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஞானம். அந்த ஞானம் இல்லாததுனால தான் நித்தமும் புருஷனிடத்தில் மனைவிமார்கள் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் நிமித்தம்தான் புருஷன் தேவையில்லாமல் மனைவிமாருடைய தாய் தகப்பனை வலுக்கட்டாயமாக இழுத்து பிரச்சனைக்கு இழுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதே போல் மனைவிமார்களும் சில நேரங்களில் தேவையில்லாமல் புருஷன்மார்களுடைய குடும்பத்தாரை, தாய் தகப்பனை, அவருடைய உடன்பிறப்புகளை பேசி இழுத்து சண்டைக்கு இழுக்கிறதுடைய காரணம் என்னென்னா, ஞானமில்லாத சில காரியங்கள் நடந்து விட்டது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானத்தை கேளுங்க. ஒரு குடும்பம் சமாதானமாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஞானம் தேவை. புருஷன் நல்லா புரிஞ்சுங்க. புருஷனுக்கு நான் இந்த மாதிரி காரியத்தை பேசினா அவருக்கு பிடிக்காது, நான் இந்த மாதிரி சமையல் பண்ண அவருக்கு பிடிக்காது, இந்தந்த காரியத்தை அவனுடைய எண்ணத்தில் எதிர்பார்க்குறாரு. அவர் என்ன எதிர்பார்க்குற நல்லா தெரிஞ்சுங்க. என்னுடைய மாமியாருக்கு நான் இந்த மாதிரி பண்ணால் பிடிக்காது, இது மாதிரி பேசினா பிடிக்காது. எது பிடிக்காதோ அதுக்கு நீங்கள் விலகி இருங்க. அதுதான் அவங்களுக்கு அலர்ஜி. அது அவங்களுக்கு அலர்ஜின்னு தெரிஞ்சிச்சுனாலே அவங்களோடு கூட நீங்கள் ஒத்து வாழணுன்னா அவர்களுக்கு அலர்ஜியாக இருக்கிறத நீங்கள் விட்டுறணும். விட்டாதுன்னா தான் அவங்களோட சந்தோஷமாய் வாழ முடியும். அது இல்லாமல் ஏட்டிக்கு போட்டு எதிர்கட்சிக்காரங்க உட்காந்துட்டு சண்டை போடுற மாதிரி எதிரும் புதிருமா இருந்தீங்கன்னா அங்கே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. நித்தமும் சண்டையும், நித்தமும் வேதனையும், நித்தமும் நெருக்கடியும், நித்தமும் பற்கடிப்பும், பல்லு உடையிறதுன்னு தான் அங்கே இருக்கும். ஆமாம், ஒரு முறை ஒரு சகோதரி முன்பல்ல காணோம், ஜெபிக்க வந்தாங்க. நான் கேட்டேன், சிஸ்டர் முன்பல்ல காணாமே நல்ல அழகாக இருக்கிறீங்க, என்ன ஒரு பல்லாவது நீங்கள் கூட எப்படி போச்சு? அந்த அம்மா சொன்னாங்க, புருஷன் ஒரு நாள் பின்னால் நின்றுட்டு ஒரே அடி அடித்தாராம். இங்கே அடித்த அடியில் கமந்து போய் விழுந்தாங்க. படிக்கட்டில் பார்த்தா பல் எகிறிட்டு அப்படியே கமந்து போய் விழுந்துருக்கிறாங்க. எதுக்கு அடித்தாருன்னு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, அவங்க தங்கச்சியை பற்றி ஒரு வார்த்தை நான் தேவையில்லாமல் பேசிட்டேன். நான் சொன்னேன், அவங்க தங்கச்சியை பற்றி நீ இழுக்கிறதுக்கு உனக்கு என்ன காரியம் இருக்குது? எப்போவுமே புருஷன்மார்களுக்கு அவங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அவங்களுக்கு வசதி தான். எப்படி உங்கள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு வசதியோ அதே மாதிரி புருஷன்மாருடைய உடன்பிறப்புகள் அவங்களுக்கு வசதி தான். உன்னை கல்யாணம் பண்ணதுக்காக வேண்டி அவங்க உடன்பிறப்புகளை எல்லாம் தூக்கி தெருவில் போட முடியாது. உன்னை திருமணம் செய்ததுக்காக வேண்டி அவங்க அப்பா அம்மா ஒன்றும் தூக்கி தெருவில் போட முடியாது. அதனால் எப்போவுமே ஸ்திரீகள் ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வச்சுங்க, உங்கள் புருஷன் வீட்டார் மேலே நீங்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருந்து அவங்கள நல்ல ஒத்தாசையாக இருந்தீங்கன்னா உன் புருஷனை உன்னை துரத்தினாலும் உன் மாமியாரும் நாத்தனாரும் உன்னை துரத்த விட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், உனக்காக அங்கே வழக்காடுறதுக்கு உன் மாமியாரும் மாமனாரும் நாத்தனாரும் அங்கே இருப்பாங்க. அதுதான் ஞானம். ஆமாம், அந்த சகோதரி சொன்னாங்க, தப்பி தவறி ஒரு வார்த்தை விட்டுட்டேன், யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க தங்கச்சியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், என் தங்கச்சியை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி பலாரன்னு ஒன்று அடித்தார் பாருங்கள். முன்னால் இருந்த பல்லு போச்சு. பல்லு போக வேண்டிய என்ன அவசியம் இருக்கிறது? ஞானம் இல்லை, ஞானம் இல்லாத சில காரியங்கள். அதுக்கப்புறம் யோசிக்கிறா, ஆமாம் நான் பேசியிருக்கக்கூடாது அங்கிள், தப்பு தான், அவசரப்பட்டு நான் பேசிட்டேன். நாக்கில் வார்த்தை வர்றதுக்கு முன்னால் 1க்கு 3 வாட்டி யோசிக்கணும். இந்த வார்த்தை எங்கேருந்து உருவாகனா இங்கேருந்து இல்லை, பிறப்பிட இங்கே தான். இங்கேருந்து பிறந்து இங்கே வர்றதுக்குள்ளால அரெஸ்ட் பண்ணிடணும். நம்மளை மீறி ஒரு வார்த்தை வரக்கூடாது. நாவை நம்ம கண்டிப்பாக அடக்கி ஆளணும். அதுதான் ஞானம். ஹல்லேலூயா. இந்த ஞானத்தில் இன்னைக்கு உங்களுக்கு குறைவு இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். சிலர் வேலையை விட்டு துரத்தப்பட்டு இன்னைக்கு என்னை வேலை பிடுங்கிட்டாங்க, வேலையை விட்டு என்ன எடுத்துட்டாங்க, என்னப்பா காரணம், என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா அவர் சொல்லுவார், நான் ஞானமில்லாத சில காரியங்களை ஸ்டாஃபுங்கள்ட்ட எங்கள் மேனேஜரை பற்றி சில காரியங்களை பேசினேன், அவங்க போய் போட்டு கொடுத்துட்டாங்க, போட்டு கொடுத்தோம் உள்ளே இருக்கிறான், நான் வெளியே இருக்கிறேன். நான் கேட்டேன், நீ எதுக்கு போட்டு கொடுக்கணும்? அடுத்தவனை கொடுத்து உனக்கு போட்டு கொடுக்குறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதீங்க. அடுத்தவங்களை பற்றி எந்த காரியத்தையும் போட்டு கொடுக்குறதோ அடுத்தவங்களை கண்ணீர் வடிக்க வச்சு அழகு பார்க்காதீங்க. அதை நிமித்தம் இன்னைக்கு இவர் தான் கண்ணீர் வடிக்கிறார். இன்னைக்கு தான் இவர் தான் கண்ணீர் வடிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அடுத்தவங்களை பார்த்து குறை பேசி தெரியவே தெரியாதீங்க. ஞானம் இருக்கிறவன் அடுத்தவங்களை பற்றி எதுவும் பேச மாட்டான். நல்ல வார்த்தை மட்டும்தான் அவங்கள்ட்ட தெரிந்து பேசுவான். முடிஞ்சால் அடுத்தவங்களை பற்றி நல்லது பேசுங்க. காரியங்களை பற்றி ஒரு நாளும் நீங்கள் பேசி தெரியக்கூடாது. அப்போ பாருங்கள், அந்த நிமித்தம் சில குடும்பங்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த நிமித்தம் நம்முடைய குடும்பத்தில் சாபங்கள் வருகிறது. அதுக்கு ஒரு நாள் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் ஞானம். அப்படியே ஏதாவது காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு, ஏம்மா சின்ன பிள்ளைடா நீ, ஆண்டி பார்த்துருக்குறேன், நான் உங்கள் வீட்டில எல்லாம் தெரிஞ்சால் அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க மக்களே, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கடா, அதெல்லாம் யார் அது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்க, இப்போ உள்ள பசங்களெல்லாம் நம்ப முடியாதுடான்னு சொல்லி நேரம் அவளை கூப்பிட்டு அன்பாக நீங்கள் சொல்லி விட்டுட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்க அந்த இடத்துல திருந்திடுவாங்க. அதுக்கு பாரு அங்கே சொல்லி இங்கே சொல்லி கண்ணு வச்சு மூக்கு வச்சு காது வச்சு அதை வச்சு இதை வச்சு என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கணும், ஆனால் பாம்பை போல விவேகம் உள்ளவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார்.
நிறைய பிள்ளைகள் புறாவை போல கடற்றவர்களாய் மாத்திரம் இருந்து வாழ்க்கையை இழந்து போகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். பாம்பை போல விவேகமுள்ள பிள்ளைகள், ஞானமுள்ள பிள்ளைகள். அல்லேலூயா. அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் சொன்னீர், கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. இப்பொழுதும் என் பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே கண்களை மூடி 2 கரங்களை பரலோகத்திற்கு நேராக விரித்து என்ன காரியங்களை எதிர்பார்த்து உம்மிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களிலே இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இதுவே என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். எந்தெந்த பிள்ளைகள் கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு இந்த கடனிலிருந்து என்னை யார் விடுதலையாக்க முடியும் என்று கண்ணீரோடு நிற்கிறார்களோ அவருடைய கடன்களை அடைப்பதற்காக பரலோகத்தின் பொக்கிஷ சாலை என் பிள்ளைகளுக்கு நேராக திறக்கப்படட்டும். பிள்ளைகளை படிக்க வைத்த கடன் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்த கடன் இருக்கிறது, வீடு கட்டின கடன் இருக்கிறது, கடனை அடைக்க கடன் வாங்கினேனே அந்த கடன் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் சுற்றி கடன் வாங்கி வைத்திருக்கிறேனே என்று அழுது கொண்டிருக்கிற சில பிள்ளைகள் சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு நீர் கொடுக்க என் பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நீர் உம்முடைய கரத்தை திறக்க அவர்கள் நன்மையினால் திருப்தி ஆவார்களாக. அவர்களுக்கு அவற்றை அடைப்பதற்கான நல்ல நிவர்த்தியை தாரும். பணங்களையும் கடன்களையும் அடைப்பதற்கு தேவையான நல்ல வருமானத்தை தாரும். அவருடைய தொழிலிலே காணப்படுகிற மந்தமான நிலைமை இன்றைக்கு மறைந்து போகட்டும். தொழிலிலே என் பிள்ளைகளுக்கு நல்ல அறுவடை உண்டாகட்டும். சம்பளம் கிடைக்காத பிள்ளைகளுடைய போஸ்டர் சாங்ஷன் பண்ணி என் பிள்ளைகளுக்கு சம்பளத்திற்கான வாசலை திறந்து தருவீராக. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தும் இன்னும் எனக்கு பணம் அரசாங்கத்தில் வாங்க முடியவில்லையே, என்னுடைய போஸ்ட் சாங்ஷன் ஆகவில்லையே, பிரச்சனையில் இருக்கிறது, கேஸில் இருக்கிறது, அரசாங்கத்திலிருந்து எனக்கு வர வேண்டிய பணங்கள் ஒன்றும் வரவில்லையே என்று யாரெல்லாம் கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு இப்பொழுது நீர் கொடுக்க என் பிள்ளைகள் அதை விசுவாச கண்களிலே வாங்கிக் கொள்வார்களாக. கையெழுத்து போட வேண்டியவருடைய கரத்தை பிரித்து ஆண்டவர் கையெழுத்து போட வைப்பீராக. அதற்காக தனி தேவதூதர்களை ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்காக நியமிக்கிறதற்காக உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.